Team JCC 12th man. Chair. Man of ஹலோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரைக்கில் தமிழ், நான் ஸ்ட்ரைக்கில் யாசின். டீம் IC 11க்காக 2 ஓப்பனர்ஸ். மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபீல்டிங்ஸ் கொஞ்சம் குயிக்காக, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. 9 மேட்சஸ் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் பிளேயர்ஸ். ஸோ முதல்ல ஒரு வீசுவதற்காக கதிர். ஓகே, அம்பையர்ஸ் வந்துடலாம் பொசிஷனுக்கு. ஸோ மேட்ச் பிட்வீன் IC 11 வெர்சஸ் JCC தொடங்க போகுதுங்க போட்டி. முதல்ல ஒரு வீசுவதற்காக கதிர் ஸ்ட்ரைக்கில். தமிழ் பால் நம்பர் 1. ஸோ முதல் பந்து கோல்டன் பாலை தெளிவா போட்டிருக்காரு. இட்ஸ் a dot ball. ஸோ முதல் ஓவர் பவர் பிளே கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். பால் நம்பர் 2. ஒரு டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால்ஸ் இன் a row. கதிர் நல்ல ஒரு பேஸ் ஜெனரேட் பண்ணி நல்ல ஒரு bowling ஆக்ஷன். நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ பால் நம்பர் 3. ஒரு டாஸ் பால், 1 bounce 2 bounce, இட்ஸ் a boundary. போயிருச்சு. முதல் நாளை பதிவு பண்றாங்க டீம் IC 11s.
Another Lota Singha mid off la good stop by Karthik. So 4 க்கு அப்புறம் ஒரு சிங்கிள். So கடைசி 2 பந்துகள். So close la rotate பண்ணிருக்காங்க. Rotate the striking. It's a single straight away. So boundary க்கு அப்புறம் 2 பந்துகள் சிங்கிள் விட்டு கொடுத்திருக்காங்க. கதிர் ஓவருடைய கடைசி பந்து முதல் ஓவர். சோமா ஃப்ரெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இந்த கிராண்ட் டோர்னமெண்ட்டுடைய இரண்டாவது போட்டி ஜேசிசி பிட்வீன் ஐசி 11ஸ்கான மேட்ச் தற்போது போயிட்டு இருக்கு. கடைசி பால். ஆஹா, அடிக்க வேண்டிய ஒரு பந்து. ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் a legal delivery dot ball dot 2 in the over. முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ ஸ்கோர் அப்டேட். 6 ஓட்டங்கள் பதிவு பண்ணிருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6 டீம் ஐசி 11ஸ்க்கு. ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் லைவ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோமா ஃப்ரெண்ட்ஸ் நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர் சப்போர்ட்டர்ஸ்க்கு விழாக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். மற்றும் விசி பேண்ட் சேட்பட் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஒவ்வொரு பவுண்டரிக்கும் அடி போட்டு தாக்குறாங்க பிரதர்ஸ். ஓகே, அடுத்த ஓவர் குயிக்கா செகண்ட் ஓவர் வீசுவதற்காக டால் மேன் அருண் டீம் ஜேசிசிக்காக. அருண் 6 அடி உயரம். சோ நம்ம டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விசி பேண்ட் ஷேட்பட் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஓவர் அருண் போலிங்ல. ஸ்ட்ரைக்ல யாசின் கொஞ்சம் ஸ்பீடா. ஓகே, செகண்ட் ஓவர் வீசுவதற்காக அருண் பால் நம்பர் 1. முதல் பந்தே ஒரு ஸ்கூப் ஷாட். இங்க பின்னாடி ஆளு இல்ல. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் போயிட்டு இருக்கு பால். ஃபீல்டர் வந்திருக்காங்க. நல்ல ஸ்டாப். தற்போது வரைக்கும் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் ஐசி 11s. 4 ரன் ஓடுவாங்களா இல்ல ட்ரிபிள் ரன்ஸ் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் குயிக்கா இருந்திருக்கு. அந்த ஸ்கூப் ஷாட் பாத்தீங்கன்னா பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருங்க பேட்டர் யாசின். அடுத்த பால். சோ க்ளோஸ்ல ரொட்டேட் தி ஸ்ட்ரைக். எங்க சான்ஸ் ஃபார் ரன் அவுட்கான வாய்ப்புகள். அம்பையர் சிக்னல் நாட் அவுட் சிக்னல். பால் கையில இருந்து சோ 2 ஓட்டங்கள். A swing and miss. It's a dot ball. அரௌண்ட் தி ஸ்டிக்ல இருந்து நல்ல ஒரு ஸ்பெல். அருண் கிட்ட அடுத்த பந்து. ஒரு கட் ஷாட் அட்டெம்ப்ட் ஸ்ட்ரைட்டா கோபால் கிட்ட.
So ready the strike over a single. So my friends, போட்டி இரண்டாவது போட்டி கடைசி 2 பந்துகள். A short attempt through the deep square leg. Good stop. Straight away ஒரு single. So match between JCC versus IC Lawns கான போட்டி தற்போது சிறப்பா போயிட்டு இருக்கு. So இரண்டாவது ஓவருடைய கடைசி பந்து ஒரு ஃபயர் versus ஃபயர் பேட்டில், பெஸ்ட் versus பெஸ்ட் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அவருடைய கடைசி பந்து ஒரு ஸ்விட்ச் ஹிட்கான அட்டெம்ப்ட், பட் ரோடே ஸ்ட்ரைக்கை பார்த்திருக்காங்க. ஒரு சிங்கிள். Single 2 in the over. 2 overs completed. Score update 16 ஓட்டங்கள், 16 runs போர்டில் வந்திருக்கு. டீம் IC 11க்கு 16. So some of friends presents a first year tournament டி நகர் சமோசுந்தரம் கிரவுண்டில் ஆர்கனைசர் கமிட்டி சிறப்பாக வந்து இந்த டோர்னமெண்ட்டை நடத்திக்கிட்டு வராங்க. அதே போல் டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர் சப்போர்ட்டர்ஸ் ஒருத்தருக்கும் நன்றிகள் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. தேங்க்ஸ் டு ஆல். சபிசி பேண்ட்ஸ் செட்பெட் அவங்களுக்கும் நன்றிகள். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஸ்கோர் அப்டேட் 16, 16 ரன்ஸ் தேர்ட் ஓவர். ஸோ பிரவீன் போலிங்கில் பால் நம்பர் 1. வா ஒரு காற்று வேரியேஷனில் பின்னாடி. ஸோ கோபால் வெரைட்டி போகிறாங்க. பவுண்டரிக்கான வாய்ப்புகள். நல்ல ஒரு ஸ்டாப்பு தடுத்திருக்காங்க. நான் எத்தனை ரன்னா மொத்தம்? 3 ரன்னா 4 ரன்னா? 3 ரன்னு. ஓகே 4 ரன்னு. ஓகே. ஸோ பவுண்டரிக்கு சமமான ரன்னை ஓடி எடுத்திருக்காங்க. குயிக் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிள் பிளே பின்னாடி ஷார்ட் ஃபைன் லெக்ல. குட் ஸ்டாப். இட்ஸ் சிங்கிள். ஸோ 2 பேட்டரும் நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் மூலிமா ரன்ஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்கு ஒரு சைடு. ஸோ அடுத்த பால். வாவ் சூப்பர் டெலிவரி. சரவணனுக்கான சான்ஸ். இட்ஸ் அ விக்கெட் சிக்னல். முதல் விக்கெட்டை எடுத்திருக்காங்க டீம் JCC. ஸோ ஃபுல் அக்ராஸ் நின்று ஸோ பேட்டை விட்டாங்க. இட்ஸ் சம்பையருடைய தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது.
பிளேயர்ஸ் எந்த ஒரு ஆர்குமெண்ட் தேவையில்லை. அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல். அம்பையர்ஸ் டிசிஷன் இஸ் ஃபைனல். பிளேயர்ஸ் எந்த ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். ஆல்ரெடி கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. Umpire decision. Dead ball. Correct ball. Okay na. அண்ணனோட ஆக்ஷன் வந்து இப்படி நான் டெட் பால் நினைச்சிட்டேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, next one. So rotate the strike அங்க ஆஃப் சைடுல. It's a single. அம்பையர் எத்தனை பால் அப்பு? கடைசி பால். ஓகே, சாரி. So நல்ல ஒரு ஷாட், but இங்க டாப் எட்ஜ் சான்ஸ் ஃபார் குட் டேக்கன். So ஜெகதீஷ் நல்ல கேட்ச் எடுத்துறாருங்க. இட்ஸ் a wicket gone.
ஸோ அடுத்த பேட்டர். ஸோ நியூ பேட்டர் ஃபார் த டீம் ஐசி 11க்காக சென்னை கிரிக்கெட்டில் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ none other than பரத். ஸோ 3 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 22 ஓட்டங்கள், 22 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. 22. ஸோ சோமா ஃப்ரெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இந்த டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். காவல்துறையினர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பிக் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கலாம். ஆர்கனைசர் கமிட்டி ஸோ பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாகவே நேற்றுலேருந்து கண்டிப்பாக உழைச்சிருப்பாங்க. எல்லாமே இந்த டோர்னமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பக்காவாக முடிக்கணுன்ட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ 4வது ஓவர் வீசுவதற்காக பாலாஜி, ஸ்ட்ரைக்கில் யாசின், பால் நம்பர் 1 அரௌண்ட் ஸ்ட்ரைக்கில் இருந்து. ஃபர்ஸ்ட் ஒன்னே பார்த்தீங்கன்னா பாடி லைனில் கரெக்டான ஒரு லென்த்தை போட்டு ஒரு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க பாலாஜி. ஸோ 3 overs கம்ப்ளீட்டட், 22 ரன்ஸ். அடுத்த பால் ஷாட் லெக் சைடில், குட் ஸ்டாப் பை கண்ணா. ஸோ ரொட்டேட் தி ஸ்ட்ரைக், ஒரு சிங்கிள். ஸோ முதல் 2 பந்துகளில் ஒரு டாட்டு, ஒரு சிங்கிள். ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் லைவ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்த பால். வா ஒரு கட்டு, பட் நல்ல கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெம்பில் பட்டுறது அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருக்கும், பட் பேட்டர் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்த ஒரு மாதிரி இருக்கு. ஒரு டாட் பால். ஸோ பாலாஜி எந்த ஒரு பவுண்டரிஸுமே விட்டு கொடுக்காம போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஸோ ஓவர் த ஸ்டிக்கில் இருந்து பாலாஜி டு பரத். ஸ்விட்ச் திரும்பினாரு, பட் பேஸ் இருந்தது பந்தில், அந்த வகையில் சீரிட்டு போச்சுன்னு சொல்லணும். ஒரு டாட் பால். So next one. So shot, நல்ல punch through the deep square legல, good stop. So chance for டபுளுக்கான வாய்ப்புகள் மாத்திருக்காங்க. 2 ஓட்டங்கள், 2 runs. So பாலாஜி தமிழ்நாடு ஃபுல்லா விளையாண்டுட்டு இருக்காருங்க. அவருடைய bowling திறமையை காமிச்சிட்டு இருக்காரு. bowling போடக்கூடிய பாலாஜி. So weight ballum விளையாண்டுட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். அடுத்த பந்து. குயிக்கா 1 சான்ஸ் ஃபார் ரன் அவுட்கான வாய்ப்புகள் இல்ல. குயிக் சிங்கிள் 2 இன் தி ஓவர் சிக்னல். இது பேட்டா இல்ல காலா? லெக் பை சிக்னலா? சிக்னல் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஸோ 26 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ஐசி 11. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 26, 26 ரன்ஸ். ஸோ 5வது ஓவர் வீசுவதற்காக யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கதிர். ஸோ 26 ரன், 4 overs கம்ப்ளீட்டட். கண்டிப்பாக இந்த 2 ஓவர் அடித்து விளாடணுங்க. ஆனால் பேட்டர்ஸ் இருக்காங்க பேக்கப்பில். ஸோ இந்த 2 ஓவர் எப்படி விளாட போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் டீம் ஐசி 11. ஸோ இந்த 2 ஓவரில் அட்லீஸ்ட் ஒரு 30 ரன்ஸ் விளாட்னா கண்டிப்பாக 50 to 60 ரன்ஸ் கிட்ட ரீச் பண்ணுவாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி டஃப் பவுலர். ஸோ 5வது ஓவர் கதிர் டு பரத். ஒரு டாஸ் பால், ஃபீல்டரை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. லெக் சைடில் ஒரு ஓட்டங்கள், ஒரு சிங்கிள். கடைசி 11 பந்துகள் முதல் இன்னிங்ஸ் உடையது. கதிர் ஃபர்ஸ்ட் ஓவருமே எக்ஸலண்டாக போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட் பார்த்துருந்தோம். அவருக்கான 2வது ஓவர், அன்னிக்கான 5வது ஓவர் தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓவருடைய 2வது பந்து.
ஃபுல் அக்ராஸ் நின்னாரு பேட்டர், பட் பின்னாடி குட் ஸ்டாப். ஒரு ஓட்டங்கள் மாத்திருக்காங்க, சிங்கிள். முதல் 2 பந்துகள் 2 ஓட்டங்கள். ஸோ பேட்டரை ரீட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பந்தும். ஸோ இங்கே பவுலர்ஸ் எஃபர்ட் எடுத்து அடுத்த பால். அம்பையர் சிக்னல் பார்க்கும் பொழுது இது லீகல் டெலிவரி தான். நோ ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் த அம்பையர். ஸோ 3 பந்துகளில் 2 ஓட்டங்கள்ங்க கதிர். ஸோ இந்த பந்து நல்ல லென்த் இருந்தது. ஸோ அந்த வகையில் ஒரு டாட். அப் டு த யாக்கர்ல ஒரு யாக்கர், ப்ராப்பர் யாக்கர் எக்ஸிகியூஷன். 2 பந்துகளுமே டாட் பால். கடைசி 2 பந்துகள் இருக்குங்க. ஓவருடைய 5வது பந்து. வைட் யாக்கர். அம்பை சிக்னல், வைட் சிக்னல். ஒரு அகல பந்து. So Jagdish Sovran are keeping. Team JCC உடைய அணி தலைவர். 5th one. Bowled. It's a wicket. Gone. ஸோ பரத்தோட நாக்கிங் எண்டுக்கு வருது. கடைசி ஒரு பந்து இருக்கு இந்த ஓவருடைய கடைசி பால். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் ஃபைஸ். லெஃப்ட் ஹேண்டர் இப்போ உள்ள ஒரு பேட்ல இருந்து 6 வருமா அப்படின்றத பார்க்கலாம். ஓவருடைய கடைசி பந்து. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஸோ அடுத்த போட்டி வீரா லெவன்ஸ் கேப்டன், அத்விக் லெவன்ஸ் கேப்டன் உடனடியாக ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. இந்த ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் வீரா லெவன்ஸ் கேப்டன், அத்விக் லெவன்ஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்க் வந்துருங்க. ஓகே, கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் ஃபைஸ் லெஃப்ட் ஹேண்டர். ஒரு ஷார்ட் அட்டம் பேட்டிங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க க்ளோஸில் மிட் ஆனில். குட் ஸ்டாப், சிங்கிள் அண்ட் எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் கதிர். இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ஐசி லெவன்ஸ். 30 ரன்ஸ் போர்டில். ஸோ 5வது ஓவர் பார்த்தீங்கன்னா 4 ரன்னுக்கு போலிங் போட்டுறதாரு கதிர். கிரேட் ஓவர். ஸோ 30 ரன்ஸ் ஓவருக்கு 5 ஓவர் முடிவில். ஸோ டாஸ் போட வரக்கூடிய 2 அணிகள் 11ஸோட ஆட் பண்ணுறதுக்கு வந்துருங்க. ஸோ 11 பிளேயர்ஸ் கிரிக்கரோஸில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு லைன் டாட் பால். நல்ல ஒரு ஷாட் த்ரூ த மிட் விக்கெட் திசையில் ஓடி எடுக்கப்பட்ட சிங்கிள். So நல்ல ஷாட், 1 பவுன்ஸ், பவுண்டரிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்க்கும் பொழுது பவுண்டரி கிடைச்சிருக்கு டீம் ஐசி 11க்கு.
கடைசி 3 பந்துகள், டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய கடைசி 3 பந்துகள். அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். கம்பா கொடுப்பாரா பாலாஜி அப்படின்றதை பார்க்கலாம். கடைசி 3 பந்துகள். Shot, huge connect, chance for. Wow, best catch of the tournament, a diving catch. So ஒரு மிராக்கிள் கேட்ச், சூப்பர் டேக்கன், எக்ஸலன்ட் டேக்குங்க கார்த்தி பிரதர். நல்ல ஒரு டைவிங் கேட்ச், பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் கூட சொல்லலாம். ஸோ தனாசிஸ்ல இருந்து ஒருத்தர் எடுத்திருந்தாரு. அடுத்த பால், ஸோ டவுன் த ட்ராக், ஸோ த்ரூ த லாங் ஆஃப்ல குட் ஸ்டாப் விக்டர். இட்ஸ் அ சிங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி பந்து, லாஸ்ட் பால். 6 அடிச்சா கண்டிப்பா 40+ டார்கெட் வரும். 36 ஓட்டங்கள் வந்திருக்கு தற்போது. கடைசி பந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடையது. ஃபீல்டர் எல்லாருமே பேக்ல, ஸ்கொயர் டீப் ஸ்கொயர் லெக்ல, லாங் ஆன்ல. சோ லாங் ஆன் ஃபீல்டர் உள்ள. சோ குயிக் ரன்னிங், இங்க விக்கெட் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட் இங்க கம்ப்ளீட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் அப்டேட். So 36 runs boardல 37 runs to win. 36 பந்துகள்ல 37 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் JCC. நல்ல ஒரு bowling attack, எக்ஸிகியூஷன் ப்ராப்பரா இருந்தது. So third match between வீரா CC versus அத்விக் லெவன்ஸ். ரெண்டு டீம் கேப்டன். So டாஸ் போடுறதுக்காக சார் இருக்காங்க. டாஸ் போட்டு தொடங்கி வைக்க போறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் toss won by, so Veera CC won the toss. ரெண்டு டீம் கேப்டன் அப்படியே இங்க வந்து 11 மட்டும் ஆட் பண்ணிட்டு போயிருங்க. சோ ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா ஜெர்சி ப்ரொவைட் பண்றாங்க. ராஜ் பிரதர் 11 மட்டும் ஆட் பண்ணிடுறீங்களா? முப்பத்தி 36 பந்துகள்ல 37 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் JCC. சோமா ஃப்ரெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இந்த கிராண்ட் டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர், சப்போர்ட்டர்ஸ், காவல்துறையினர்கள் எல்லாருக்குமே இந்த விழாக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். மற்றும் விசி பேண்ட் சேட்பட் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ப்ரோ பேட்ஸ்மேன் அனுப்பிச்சிருங்க ப்ரோ உள்ள. ஓகே, பேட்டர் உள்ள வந்துடலாம். டீம் JCC பேட்டர் உள்ள வந்துடலாம். 36 பந்துகள்ல 37 அடிக்கணுங்க. டீம் IC11 ஃபீல்டர் கொஞ்சம் குயிக்கா செட் பண்ணிருங்க பிரதர். டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் குயிக்கா.
ஃபீல்டிங் செட் பண்ணிடலாம் பிரதர். டீம் ஐசி 11 ஜேசிசி பேட்டர்ஸ் உள்ள வந்துடலாம். கதிர்னா பேட்டிங் கொஞ்சம் ஸ்பீடா. பேட்டிங் டீம் ஸோ இன்னும் மேட்சஸ் இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். கொஞ்சம் ஸ்பீடா வந்துருங்க. நான் உள்ள 2 ஓபனர்ஸ். ஸோ வெற்றிக்கு தேவை 36 பந்துகளில் 37 அடித்தால் வெற்றி பெறலாம். டீம் ஜேசிசிக்காக 2 ஓபனர்ஸ் கார்த்திக் அண்ட் கண்ணா, 2 ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ல வெல் நோன் அஸ் புல்டாக் அண்ட் கண்ணன். ஸோ 2 ஓபனர்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் போலிங் டீம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் போலிங் இருக்கு. எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 36 பந்துகளில் 37 ஹை டார்கெட் கூட சேஸ் பண்ணலாம். பட் லோ டார்கெட் இருந்து கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். லெட்ஸ் see, வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் ஆஃப் 36 பந்துகளில் 37 அடித்தால் வெற்றி பெறலாம். ஸ்பீடா ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் ஃபீல்டிங் போயிடலாம். ஸோ ஸ்ட்ரைக்கில் பேட்டருக்கு வந்து பைஸா அம்பையர், பேட்டருக்கு பைஸ். ஓகேண்ணா. கார்த்தி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தி பைஸ், பால் 36 balls 37 need to win. பரத் ப்ரோ கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணிடுங்க பிரதர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பால் வந்துருச்சு. ஸோ 36 balls 37 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். அம்பையர்ஸ் வந்துட்டாங்க. பால் ரெடி, பேட்ஸ்மேன் ரெடி, பவுலரும் ரெடி. கொஞ்சம் குயிக்கா. ஸோ முதல் ஒரு வீசுவதற்காக முரளி, ஸ்ட்ரைக்கில் கண்ணன் அண்ட் புல்டாக், 2 ஓபனர்ஸ் விளையாட போறாங்க. முதல் பால் கோல்டன் பால், பவர் பிளேவும் கூட. பால் நம்பர் 1. First one. Ball number 1. So down the track, it's a wicket gone. முதல் கோல்டன் பால்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க டீம் ஐசி 11s. மிட் ஆஃப்ல விக்கெட்டுங்க. மிட் ஆஃப்ல கரெக்டா ஃபீல்டர் கையில போய் உட்கார்ந்திருக்கு. ஒரு ஹியூஜ் லாஸ். கண்ணன் ஃபர்ஸ்ட் பால் கான். முரளி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்டிங் டீம் ஐசி 11s கிட்ட. குட் டேக்கன். ஸோ ஹியூஜ் விக்கெட், நியூ பேட்டர் ஃபார் த டீம். ஜேசிசிக்காக ஜெகதீஷ். ஸோ another சூப்பர் ரைட் ஹேண்டர் டீம் ஜேசிசிக்காக ஜெகதீஷ் உள்ள 1 டவுன்ல உள்ள வராங்க. ஒரு பாசிட்டிவ் விக்கெட்டுங்க. ஒரு ஃபயர் ஸ்டார்ட் டீம் ஐசி 11s கிட்ட இருந்து. முரளி நல்ல ஒரு பேஸை ஜெனரேட் பண்ணி போட்டு கரெக்டாக கையில். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட டீம் அப்படியே கொண்டு போவாங்களா, டேக் ஓவர் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். நியூ பேட்டர் ஜெகதீஷ் 1 டவுன்ல. அடுத்த பந்து. சென்சிபிளா ரொட்டேட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கிட்ட. ஸோ பேக் டு பேக் டாட் பால்ஸ். முதல் பந்து விக்கெட், அடுத்த பந்து டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்க முரளி டீம் ஐசி 11ஸ்க்காக. ஸோ டீம் எனர்ஜியா இருக்காங்க ஃபீல்டர்ஸ். பால் நம்பர் 3.
ஸ்ட்ரைக் ரொட்டேஷனுக்கான முயற்சிகள். இட்ஸ் அ டாட் பால். 3 பந்துகள்ல ஒரு விக்கெட், 2 பந்துகள் டாட். அடுத்த மேட்ச் வீரா சிசி வெர்சஸ் அத்விக் லெவன்ஸ். ஸ்விட்ச் இட் அட்டெம்ப்ட். ஸ்டாப் ஆகிரும். 4 consecutive டாட் பால்ஸ் இன் a row. முதல் ஓவர் டீம் எதிர்பார்த்தது நடந்துகிட்டு இருக்கு. of course டாட் பால்ஸ் பிரஷர் ஆகும். 4 பந்துகள் டாட், அதுலயும் ஒரு விக்கெட். ஓவருடைய 5வது பந்து. 5th one. ஸோ ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம். க்ளோஸில் வைக்கிறாங்க இங்கே. ஆஃப் சைட். ஸோ மிட் ஆஃப் பாயிண்ட்டு. ஒரு வேரியேஷன். போலர் எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கும்போது ரன்ஸ் ஓடல. 5 பந்துகள் டாட் போட்டிருக்காருங்க இங்க பவுலர் முரளி. ஐசி லெவன்ஸுக்காக முரளி. முதல் பந்து விக்கெட்டோட அடுத்த 4 பந்துகள் டாட். ஓவருடைய கடைசி பந்து முதல் ஓவர். ரொட்டேட் ஸ்ட்ரைக் இங்க குயிக்கா மாத்துறத பார்க்குறோம். டைரக்ட் ஹிட் சான்ஸ் பட் சிங்கிள். ஸோ சிங்கிளோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. லெக் பை. ஸோ லெக் பைல ஒரு சிங்கிள். ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல்ல ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 1 ஓட்டங்கள் 1 விக்கெட். ஸோ ஒரு ரன் விளையாண்டுருக்காங்க டீம் ஜேசிசி. செகண்ட் ஓவர் வீசுவதற்காக அனீஷ் டீம் சி அவர்ஸ்க்காக. ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 1. பால் நம்பர் 1. ஸ்கூப் போடுறதுக்கான ஒரு முயற்சி. அம்பையர் சிக்னல், விக்கெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் அம்பையர் பாலை வந்து கையில் எடுத்திருந்தாங்க. ஆஸ் பர் த ரூல்ஸ் படி ஸ்ட்ரைட் அம்பையர் விக்கெட் கையை தூக்கிட்டாங்க. கார்த்தி ஸ்ட்ரைக்ல. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர். கொஞ்சம் ஸ்பீடா சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். அடுத்த பந்து. ஸ்விட்ச் இட்கான அட்டெம்ப்ட். நல்ல வேகம் இருந்தது பந்துல. அந்த வகையில் ஒரு டாட் பால். எந்த ஒரு பவுண்டரிஸுமே தற்போது வரைக்கும் வரல டீம் ஜேசிசி கிட்ட இருந்து. நல்லா கேமை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீம் ஐசி லெவன்ஸ். அஃப்கோர்ஸ் போலிங்ல நெக்ஸ்ட் ஒன். கேட்சுக்கான வாய்ப்புகள் இல்ல. சேஃபா விழுந்து ரன்னோட சான்ஸ் இருக்குமா அப்படின்றத பார்க்கும்போது குயிக்கா மாத்திருக்காங்க. ஒரு சிங்கிள், 1 ஓட்டங்கள். ஸ்ட்ரைக்ல புல்டா கார்த்திக் டீம் ஜேசிசிக்காக ரைட் ஹேண்டர்.
ஓகே, அடுத்த பால். வாவ், சூப்பர் கட்டு. ஆஃப் சைட்ல த பாயிண்ட் திசையில் ஓடிக்கப்பட்ட சிங்கிள். ஒரு கிளாசிக்கலான ஒரு பஞ்ச். So down the track, wait for the umpire signal, straight away wicket signal kuduthirukanga, and there's been a wicket gone. So ஒரு சைடு விக்கெட் சரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க bowling team. ஒவ்வொரு பாலும் எஃபர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோரோடைய கடைசி பந்து. So last ball of this over. So low target la super bowling attack. Of course IC 11s. So முதல் wicket of course கண்ணன் அவருடைய wicket ஒரு பெரிய இம்பாக்ட்ங்க. So golden ball அடிக்க போனாரு. Huge wicket as a new batter for the team. JCC காக Victor right hander. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கடைசி பந்து, செகண்ட் ஓவர். ஸோ ரொட்டேட் தி ஸ்ட்ரைக். ஒரு ஓட்டங்களா ரெண்டு ஓட்டங்களா பார்க்கும் பொழுது ஸோ சிங்கிள் 2 in the over. ஸ்கோர் அப்டேட் 2 overs completed. 4 runs போர்டில் வந்திருக்கு. 4 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் JCC. இன்னும் பார்த்தீங்கன்னா 33 ரன் விளையாடணும். 24 பந்துகளில் 33 அடித்தால் வெற்றி பெறலாம். பிரதர் கொஞ்சம் குயிக்கா டீம் IC 11s பவுலிங் வந்துருங்க தேர்ட் ஓவர். ஸோ ஒரு ஓவருக்கும் அடில் போட வேணாம், கொஞ்சம் குயிக்கா. ஸோ தேர்ட் ஓவர் போலிங்கில் பிரதர் கொஞ்சம் குயிக்கா பிரதர். ஸோ பரத் போலிங்கில் தேர்ட் ஓவர் ரொட்டேட்டர் ஸ்ட்ரைக்கிங் ஸ்ட்ரைட் அவே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் புல்டா கார்த்திக். அடுத்த பந்து ஒரு காற்று வேரியேஷன். ஸோ ரொட்டேட் தி ஸ்ட்ரைக் இங்க மிட் விக்கெட்ல சிங்கிள். ஸோ சோமா ஃப்ரெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இந்த கிராண்ட் டோர்னமெண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ ஒருத்தருக்குமே உழைப்பை போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் டோர்னமெண்ட்டுக்கு கமிட்டிக்கு எல்லாருக்குமே நன்றிகள். ஸோ அடுத்த பால் ஸ்ட்ரைக்கில் விக்டர். Flight delivery, rotate the striking leg side close la. Chance for run out. Illa. Quick single.
ஸோ பரத் ஸோ கலக்கிட்டு இருக்காருங்க பவுலிங்கில். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். பவுண்டரிஸ்க்கான தேடல் அஃப்கோர்ஸ் இருக்கும். அடுத்த பால். ஸோ பின்னாடி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஓட்டங்கள். ஸோ கடைசி 2 பந்துகள். ஸோ ஓவர் முடிச்சுட்டு ஒருத்தரும் அடல் போடாதீங்க. அப்படியே நெக்ஸ்ட் பவுலர் வந்து அப்படியே பவுலிங் போட வச்சிருங்க. ஏன்னா மேட்சஸ் இருக்கு. ஆர்கனைசர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். கடைசி 2 பந்துகள். ஸ்ட்ரைக்கில் விக்டர் 5வது பந்து. ஸோ தூக்கி அடிக்கப்பட்ட ஒரு ஷாட் சேஃபா விழும். 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ். நல்ல ஸ்டாப் டீப் மிட் விக்கெட்ல. சான்ஸ் ஃபார் ரன் அவுட் கான வாய்ப்புகள் லைட்டா இருந்ததுங்க. ஒரு டபுள் ஓடி இருக்காங்க. குயிக் டபுள். ஓகே நெக்ஸ்ட் பால். ஓவருடைய கடைசி பந்து. 3வது கடைசி பந்து. பாடி லைன்ல இந்த லைன்ல தெளிவா போட்டாருங்க. இட்ஸ் a dot ball .2 in the over. 3 overs completed. Score update. 10 runs bowlingல பிரதர் அப்படியே அடிலாம் போட. ஸோ கொஞ்சம் குயிக்கா தண்ணி குடிச்சு கொஞ்சம் ஸ்பீடா. 10 ரன் 3 ஓவர் முடிப்பில். சாப்பிடுங்க. அந்த ஆரோ தானே கிளிக் பண்ணணும். ஈஸி தான் நான் பண்றேன். பிரதர் கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்டிங் உள்ள வந்து பேட்டிங் வந்துருங்க. ஸ்ட்ரைக்கு. ஸோ 3 overs கம்ப்ளீட் 10 runs. ஸோ 4வது ஓவர் முரளி bowlingல. பால் நம்பர் 1. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. அப் டு த யாக்கர்ல லாங் ஆன்ல. ஸோ ஓடி எடுக்கப்பட்ட சிங்கிள். So already the striking leg set close la. So good stop single. So back to back single. Okay, start பண்ணலாம் அடுத்த ball. switch hitல straight to the fielder again. சிங்கிள் மாத்திருக்காங்க. ஒரு ஓட்டங்கள். முதல் 3 பந்துகள 3 சிங்கிள். சோ முரளி நல்லா bowling போட்டுட்டு இருக்காருங்க. கடைசி 3 பந்துகள். 4th one. ஷாட் நல்ல கனெக்ட். டைம் இருக்கா அப்படின்றத பார்க்கும் பொழுது இட்ஸ் a rocket sixer.
ஸோ விக்டர் பேட்ல இருந்து தேவையான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காருங்க டீம் ஜேசிசிக்காக. இந்த ஒரு 6 கண்டிப்பா பிரஷரை குறைக்கும். குட் ஷாட். சிக்னல் இட்ஸ் லீகல் டெலிவரி. ஸ்டிக்கு மேல டாட் பால். சோ கடைசி பந்து வீரா சிசி டிசிஷன். ராஜ் பிரதர் டவுன் த ட்ராக்ல லாங் ஆஃப்ல ஆடி இருக்காருங்க ஒரு பவுன்சர் அட்டாக. ஸோ சிக்ஸருக்கு அப்புறமே நல்லா போட்டிருக்காங்க இங்க. ஸோ பவுலர் இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 20 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ஜேசிசி 20 ரன்ஸ் போர்டில். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 17 ரன் விளையாடணும் 12 பந்துகளில். வீரா சிசி டிசிஷன் போலிங். வீரா சிசி வந்து டிசிஷன் பார்த்தீங்கன்னா போலிங் சொல்லியிருக்காங்க. டீம் அத்விக் லெவன்ஸ் பேட்டிங். 2 டீமும் ரெடி ஆயிருங்க. ஸோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 20 ஓட்டங்கள். இன்னும் 17 ரன் விளையாடணும் 12 பந்துகளில். ஸோ இந்த ஓவர் கண்டிப்பாக மேட்ச் ஓவர். போலிங்கில் பரத் வந்திருக்காங்க டீம் வீரா சிசி. ஆனால் 11s மட்டும் ஆட் பண்ணிருங்கண்ணா கிரிக்கீரோஸில் 11s. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வீரா சிசி வெர்சஸ் அத்விக் லெவன்ஸ். வீரா சிசி யுனைடெட் லெவன்ஸ் பிளேயர்ஸ் உள்ள விளாடுறாங்க. அத்விக் லெவன்ஸ் டேனி கேப்டன்சியில் விளையாட போகிறாங்க. 2 டீமுமே ஆல் த பெஸ்ட். அடுத்த போட்டி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 5வது ஓவர் பரத் போலிங்கில். ஸ்ட்ரைக்கில் விக்டர். போன ஓவர் ஒரு 6 அடித்த பிளேயருங்க. ஸோ 12 பந்துகளில் 17. ஸோ முதல் பந்தை நல்ல கனெக்ட் டைம் இருக்கா அப்படின்றத பார்க்கும் பொழுது 1 பவுன்ஸ் சேஃபாக லேண்ட் பண்ணியிருக்கு. இங்கே சான்ஸ் ரன் அவுட்டுக்கு இல்லைங்க. குயிக்காக ஓடப்பட்ட டபுள். முதல் பந்தை டபுளை கொண்டு வராருங்க விக்டர். ஸோ விக்டர் இந்த மாதிரி இன்னிங்ஸ் நிறைய விளாண்டுருக்காரு. ரெஸ்பான்சிபிள் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரெஷர் முடிச்சு கொடுப்பாரா? அதே போல் பரத் டாட் பால்ஸ் போடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும் போலிங் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 பக்கமும் ப்ரெஷர் இருக்குங்க. பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும். ஸோ சோமா ஃப்ரெண்ட்ஸ் நடத்தக்கூடிய கிராண்ட் டோர்னமெண்ட்டுடைய 2வது போட்டி ஜேசிசி பிட்வீன் ஐசி 11ஸ்க்கான போட்டி தருவது போயிட்டு இருக்கு. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விசி பேண்ட் சேட்பட். So field adjustment. So next one. ஸோ ஃபீல்டர் இருக்காங்க. ரன் ஓடுறத பார்க்குறோம். அங்கே சின்ன தடுமாற்றம். ஒரு ரன் ஓடிட்டாங்க. சிங்கிள். ஸோ முதல் 3 பந்துகள் 5 ஓட்டங்கள். தற்போது ஸோ 9 பந்துகளில் 12 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் ஜேசிசி. கடைசி 3 பந்துகள் மேட்ச் பந்துகள்ங்க. சூப்பர் கனெக்ஷன். நீங்க சான்ஸ் இருக்குமா அப்படின்றத பார்க்கும் பொழுது ஃபீல்டர் இல்ல. 1 பவுன்ஸ். இட்ஸ் a boundary for ஒரு 4 புல்டாக் பேட்ல இருந்து. ஸோ தேவையான ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காருங்க கார்த்திக். ஸோ இன்னும் 8 பந்துகளில் 8 அடித்தால் வெற்றி பெறலாம். பால் டு பால் ரன். வாவ் எக்ஸலண்ட் கம்பேக் ஃப்ரம் பரத். பவுண்டரிக்கு அப்புறம் ஃபுல் பேஸ்ல ஒரு டாட் பால். இதல்லவா கம்பேக் டெலிவரி. சூப்பர் கம்பேக் டெலிவரிங்க. மேட்ச் பால். கடைசி ஒரு பந்து. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் 5th ஓவர். ஒரு வேரியேஷன் கேட்சுக்கான வாய்ப்புகள் இருக்குமா?
Good taken. It's a wicket gone. ஓகே, கடைசி 6 பந்துகள்ல 8 அடித்தால் வெற்றி பெறலாம் ஜேசிசி. 6க்கு 8. அந்த பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு பந்து டாட், ஒரு பந்து விக்கெட், மேட்சை ஆல்மோஸ்ட் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சொல்லணும். ஸோ திக் நிமிடங்கள், கடைசி 6 பந்துகள் 8 அடிக்கணுங்க. ஸோ புல்டாக் அவருடைய நாக்கெண்டுக்கு வருது. சூப்பர் நாக் ஆடி கொடுத்துருக்காருங்க ஒரு ப்ரெஷரில். ஸோ மேட்ச் 2 பக்கமும் இருக்குங்க. வெற்றியோ தோல்வியோ ஃபைட் இருக்கும் கண்டிப்பா. லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் வாட்ச். நியூ பேட்டர் ஃபார் த டீம் ஜேசிசிக்காக. ஸோ none other than கோபால், ரைட் ஹேண்டர் உள்ள வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் விக்டர் இருப்பார், ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் உள்ள. ஸோ மேட்ச் ஒரு போடுறதுக்காக சூர்யா பவுலிங்கில். 6க்கு 8. யுனைடெட் 11 டீம் அடல் போட்டு ரெடி ஆயிருங்க. அதே போல் அத்திக் 11 கேப்டன் டீம் அடல் போட்டு ரெடி ஆயிருங்க. ஒன்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள வந்துருங்க. ஆறுக்கு 8. யாரு செகண்ட் ரவுண்டுக்கு என்ட்ரி யாவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசி 6 பந்துகளில் 8 அடிக்கணுங்க. சூர்யா பவுலிங்கில், ஸ்ட்ரைக்கில் விக்டர். ஓகே, பால் நம்பர் 1 ஓவர் த ஸ்டிக்கில் இருந்து ஸ்ட்ரைக்கில் விக்டர். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ முதல் பந்தில் லோட்டா சிங்க ஃபீல்டர் கிட்ட வந்திருக்கு. ரன்ஸ் அடிச்சா வெற்றி, விக்கெட் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கும் பொழுது wicket has been gone. விசி பேண்ட் செட்பெட் சிறப்பான ஒரு அடி. ஓகே, 5 பந்துகளில் 8 அடிக்கணுங்க. உள்ள வந்துகிட்டு இருக்கிறது கதிர், டேரன் கதிர். 5க்கு 8. சூர்யா முதல் வந்து விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு. நல்ல ஃபீல்டிங், கரெக்டா கையில் விழுந்துருது, பக்காவா பிடிச்சி அடிச்சிருந்தாங்க. 5 பந்துகள் 8. திக் நிமிடங்கள். வெற்றி யாருக்கு அப்படின்றது 5 பந்துகளில் தெரிஞ்சிடும். ஸோ விக்டர் சூப்பர் நாக் ஆடி கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் நாக் ஃப்ரம் விக்டர், கிரேட் நாக். ஸோ கதிர் மேட்சை முடிச்சு கொடுப்பாரா? 5 பந்துகளில் 8. ஒரு பிக் ஷாட் தேவைப்படும், அப்படின்னா ஒரு பவுண்டரி தேவைப்படும். பவுண்டரி விளாண்டே ஆகணும். சூர்யா போலிங்ல அஃப்கோர்ஸ் பிரஷர் இருக்கும். பால் நம்பர் 2 பிட்வீன் சூர்யா டு கதிர். செகண்ட் ஒன். அடுத்த பந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கதிர் ஸ்ட்ரைக்ல. ஷாட்டுக்கான ட்ரை பட் இருக்குது. ரொட்டேட் ஸ்ட்ரைக் மாத்திருக்காங்க. சிங்கிள் குயிக்கா ஓடி இருக்காங்க. ஸோ 4 பந்துகளில் 7 அடிக்கணுங்க. ஸ்ட்ரைக்கில் கோபால், ரைட் ஹேண்டர். 4க்கு 7. ஸோ 4க்கு 7. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டவுன் த ட்ராக்ல ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. மிட் ஆன்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு வளர்ந்து குட் ஸ்டாப். ஓடி எடுக்கப்பட்ட சிங்கிள். ஸோ முதல் 3 பந்துகளில் சார் 2 ரன், ஒரு விக்கெட். இன்னும் பார்த்தீங்கன்னா 6 ரன் விளையாடணும். 3 பந்துகளில் ஒரு பிக் ஷாட் அடிச்சே ஆகணுங்க. ஸோ 3க்கு 6.
3 balls 6 runs. ஷார்ட் அட்டெம்ப்ட் அக்ராஸ்ல நின்னு பேட் விட்டாரு பட் ரன் அவுட் இங்க கிடைக்கும் அப்படின்றத பார்க்கும் பொழுது and it's a wicket gone. கடைசி 2 பந்துகள்ல 6 அடிக்கணுங்க. 6 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் ஜேசிசி. ஒரு பிக் 6 தேவை. சார் 2க்கு 6 ஸ்ட்ரைக்ல பிரவீன். சூர்யா நாயகனாக வரா அப்படின்றத பார்க்கலாம். Adding over top edge, chance for nice catch. It's a wicket gone. Another wicket inga. கடைசி ஒரு பந்துக்கு 6 அடிக்கணுங்க. ஸ்ட்ரைக்ல வரக்கூடிய பிளேயர் டால்மேன் அருண். அடிப்பாரா? யார் நாயகனாவா, அருணா இல்ல சூர்யாவா அப்படின்றது இந்த ஒரு பந்துல தெரிஞ்சிடும். மேட்ச் பால் ஒரு பந்துல 6. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டை பார்க்குறோம் இங்க. டீப் ஸ்கொயர் லெக், லாங் ஆன். ஸோ டீப் மிட் விக்கெட்ல எல்லாருமே பின்னால இறக்கிருக்காங்க. ஒரு பந்துக்கு 6 ஸ்ட்ரைக்ல டால்மேன் அருண். ஒரு பாலுக்கு 6, 1க்கு 6. டால்மேன் அருண் ஸ்ட்ரைக்ல, சூர்யா bowlingல. லாஸ்ட் 1 பால், திக் பால். and it's a legal delivery. 6 பந்துக்கு மேட்சே முடிச்சிட்டாங்க டீம் ஐசி 11. வேற லெவல் bowling இங்க.